புரட்டாசி மாசம் பொதுவா நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு தெரியுமா? ஜெனரலி பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாசம் ஃபால் ஆகுறது மிட் செப்டம்பர் டூ மிட் அக்டோபர். அப்ராக்ஸிமேட்லி இந்த ரேஞ்சில தான் புரட்டாசி மாசம் இருக்கும். அண்ட் இந்த சீசன்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சிஷன் சீசனல் ஷிஃப்ட். அண்ட் இந்த சீசனல் ஷிஃப்ட் எப்ப நடக்கும்னா, ஒரு சீசன்லேருந்து இன்னொரு சீசனுக்கு போகும்போது, அந்த போகக்கூடிய சீசன் வந்து சப்போஸ் ரொம்ப டாமினன்ட்டான ஒரு சீசன் அப்படின்னா, அந்த இடத்துல தான் இந்த டிரான்சிஷனல் சீசனல் ஷிஃப்ட் நடக்கும். ஸோ இப்படி சீசனல் ஷிஃப்ட் நடக்கும்போது, எப்படி நம்மளோட நேச்சர் இக்கோசிஸ்டத்துல நெறைய சேஞ்சஸ் நடக்குமோ, அதே மாதிரி நம்ம ஹியூமன் பாடியிலயும் சில சேஞ்சஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாடி டெம்பரேச்சர், நம்ம மூடு, நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வீக் ஆகுறது, இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம பார்க்க முடியும். அண்ட் இந்த டிரான்சிஷன் சீசனல் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதத்துல இத ரிது சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த சீசனல் எஃபெக்ட். ஸோ ஒரு ரிதுலேருந்து இன்னொரு ரிதுவுக்கு மாறும்போது நடக்கிற கிளைமேட் சேஞ்சஸ், நம்ம பாடி சேஞ்சஸ், என்ன மாதிரியான ஃபுட் எடுக்கணும், என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சம்மர் அண்ட் விண்டரில் நடக்கக்கூடிய இந்த சீசனல் ஷிஃப்ட்டில் நம்ம விண்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பர்டிகுலர் சீசனில் தான் நமக்கு ஃப்ளூ மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் காமனாக நம்மளால் பார்க்க முடியும். பிகாஸ் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டியும் ரொம்ப புவராக இருக்கும். ஸோ இதை டேக்கிள் பண்ணுற விதமாக ஆயுர்வேதத்தில் இந்த பர்டிகுலர் சீசனில் நம்ம சூடான பதார்த்தத்தை சாப்பிட்றது, தண்ணியை சூடு பண்ணி குடிக்கிறது, ரொம்ப லைட்டான ஃபுட்டாக சாப்பிட்றது, ரொம்ப ஈஸி டு டைஜஸ்ட் ஃபுட்டாக சாப்பிட்றத பற்றின விளக்கங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. ஸோ புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷ்னல் அண்ட் ரிலீஜியஸ் பிலீஃப் இருந்தாலுமே சயின்டிஃபிக்கலி பார்த்தோம்னா அந்த பர்டிகுலர் சீசனில் நம்ம நான்வெஜ் அதிகமாக கன்சியூம் பண்ணும்போது நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளோட இம்யூனிட்டியும் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக நிறைய நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த பர்டிகுலர் சீசனில் நம்ம நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது, ரொம்ப ஹெவி டு டைஜஸ்ட் ஃபுட்டு அண்ட் ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் அண்ட் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தி பெஸ்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வார்ம் ஃபுட்டு, ஈஸி டு டைஜஸ்ட் ஃபுட்டு, அதே மாதிரி நீராகாரம் போன்ற விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது.